108 அம்மன் கதையில் நாம் 12வது அம்மனாக பார்க்க இருப்பது இருக்கன்குடி அருள்மிகு மாரியம்மன். இருக்கன்குடி மாரியம்மன் கோயில் தமிழ்நாட்டில் விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் எனும் நகரிலிருந்து 8 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கன்குடி கிராமத்தில் உள்ள மாரியம்மன் கோயிலாகும். இது தமிழகத்தின் தென் மாவட்டத்தில் இருக்கும் மிகவும் பிரபலமான கோயில்களில் ஒன்றாகும். இந்த கோயிலில் வழிபட்டு செல்பவர்களுக்கு அம்மை உட்பட அனைத்து விதமான நோய்களும் நீங்கும் என்ற நம்பிக்கை இந்த பகுதி மக்களிடமே இருக்கிறது. தல வரலாறு. சுமார் 300 ஆண்டுகளுக்கு முன்பு இருக்கன்குடி குக்கிராமமாக இருந்தது. இங்கு பெரும்பான்மையாக விவசாயம் செய்யக்கூடிய பல்லர் சமுதாய மக்கள் வாழ்ந்து வந்தனர். விவசாயத்திற்கு பெண் ஒருத்தி கூடையை வைத்து சாணம் பொறுக்கி சேர்த்திருக்கிறாள். ஓரளவு சாணம் சேர்ந்த பின்பு அந்த இடத்திலிருந்து கூடையை எடுக்க முயன்றிருக்கிறாள். அந்த கூடையை எடுக்க முடியவில்லை. அப்பொழுது அவள் சாமி வந்து ஆடியிருக்கிறாள். சாமி வந்து ஆடுவது என்பது எல்லோருக்கும் தெரியும். கிராம பகுதிகளில் பக்தியுடன் இருப்பவர்களிடம் சாமியே அவர்களுக்குள் இறங்கி அவர்கள் மூலம் ஆடும் நிலைக்கு சாமி ஆடுதல் என்று பெயர். இந்த நிலையில் அவர்கள் சொல்லும் வார்த்தைகளுக்கு அருள்வாக்குகள் என்று பெயர். சாமி ஆடிய அந்த பெண் அந்த கூடை இருக்கும் இடத்தில் சிலையாக புதைந்து கிடக்கும் தன்னை வெளியில் எடுத்து கோயில் அமைத்து வணங்கினால் அனைத்து வேண்டுதல்களையும் நிறைவேற்றித் தருவதாக தெரிவித்திருக்கிறார். இதன் பிறகு மக்கள் அந்த இடத்தில் புதைந்து கிடந்த சிலையை எடுத்து கோயில் அமைத்து வழிபட துவங்கினர். கோயில் அமைவிடம் வைப்பாறு, அர்ஜுனன் ஆறு ஆகிய 2 ஆறுகளுக்கு நடுவே மணல் திட்டாயிருக்கும் இடத்தில் இந்த கோயில் அமைந்துள்ளது. இந்த கோயில் கிழக்கு மேற்காக 178 அடியும் வடக்கு தெற்காக 149 அடியும் கொண்ட இந்த இடத்தில் கட்டப்பட்டுள்ளது. இந்த கோயிலை சுற்றி பூஜை பொருட்கள் விற்பனை செய்யும் கடைகள், வீட்டுக்கு தேவையான பொருட்கள், குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள் விற்பனை செய்யும் கடைகள் அமைக்கப்பட்டுள்ளன. வழக்கமாக கோயில்களில் மாரியம்மன் இடதுகாலை மடித்து வலதுகாலை தொங்கவிட்டபடிதான் இருப்பார். ஆனால் இந்த கோயிலில் இருக்கும் மாரியம்மனோ இந்த அண்டா சராசரத்தில் ஆக்கலும் அழித்தலும் நானே, நானின்றி ஒரு அணுவும் அசையாது என்பதற்கேற்ப வலதுகாலை மடித்து இடதுகாலை தொங்க விட்டிருக்கிறார். இந்த அமைப்பே இருக்கன்குடி மாரியம்மனின் மிகப்பெரிய சிறப்பு அம்சம் என்கின்றனர் ஆன்றோர். இருக்கன்குடி பெயர் காரணம். கோயிலின் தெற்கு பக்கம் வைப்பாறு, வடக்கு பக்கம் அர்ச்சுனன் ஆறு என்ற 2 ஆறுகள் சேர்ந்து வருவதால் கங்கை கூடுமிடம் என்று சொல்லப்பட்டு இந்த இடத்தில் அம்மன் குடிகொண்டு விட்டதால் கங்கை குடி என்று இருந்து பின்னாளில் இது இருக்கன்குடி என்றாகிவிட்டது. இந்த அர்ச்சுனன் நதி புராண பெருமை வாய்ந்தது என்று சொல்லப்படுகிறது. அர்ச்சுனா நதி உருவான வரலாறு. பஞ்ச பாண்டவர்கள் 13 ஆண்டுகள் வனவாசம் செய்த போது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியின் ஒரு பகுதியான சதுரகிரி மலைக்காடுகளில் சில காலம் தங்கி இருந்தனர். அக்காலத்தில் தினசரி காலை மாலை நீராடி இறைவனை பூசனை செய்ய நீர் ஊற்று காணாது வருந்திய போது அர்ச்சுனன் சூரிய உதயமாகும் நேரத்தில் கங்காதேவியை மனதில் தியானித்து வர்ணாஸ்திரத்தினால் பூமியை பிளந்தார். பூமியின் அடியிலிருந்து கங்கா பிரபாகமாக நீர் எழும்பி வெளிந்தது. பஞ்ச பாண்டவர்கள் அனைவரும் இந்நதியில் நீராடி நித்திய அனுஷ்டானங்களை செய்தனர். அன்று முதல் இந்த ஆறு அர்ச்சுனா நதி என்று பெயர் பெற்றது. மற்ற புண்ணிய நதிகளில் மாதந்தோறும் நீராடி பெறும் பயனை இந்நதியில் ஒருமுறை நீராடுவதாலேயே பெறலாம் என்று நாரதர் கூறியுள்ளதாக புராணங்கள் கூறுகின்றன. இந்த புண்ணிய நதியில் நீராடினால் பாவங்கள் தொலையும் என்பது ஐதீகம். இந்த ஆற்றை உருவாக்கியது அர்ச்சுனன் என்பதால் இதற்கு அர்ச்சுனன் ஆறு என்ற பெயர் ஏற்பட்டதாக சொல்கிறார்கள். வழிபாட்டு முறைகள். இருக்கன்குடி மாரியம்மன் கோயிலுக்கு செல்பவர்கள் விளக்கு போடுதல், அம்மனுக்கு புடவை சாத்துதல், பூஜை செய்தல் போன்ற வழக்கமான வழிபாடுகளில் ஈடுபடுகின்றனர். அக்கினி சட்டி எடுத்தல், 1000 கண் பானை எடுத்து வலம் வருதல் போன்றவை மூலம் அம்மனை வழிபடுகின்றனர். இங்கு குழந்தை இல்லாதவர்கள் குழந்தை வேண்டி தொட்டில் கட்டி வேண்டுகின்றனர். உடல் குறைபாடு உள்ளவர்கள் உருவம் செய்து வைத்து வழிபடுகின்றனர். இவை தவிர கயிறு குத்துதல், ஆடு கோழி பலியிட்டு அசை உணவு சமைத்து அன்னதானம் செய்தல் போன்றவையும் செய்யப்படுகின்றன. பொதுவாக எந்த மாரியம்மன் கோயிலில் ஆடு கோழி போன்றவற்றை உயிர் பலியிடும் வழக்கம் கடைபிடிக்கப்படுவதில்லை. இந்த கோயில்களில் இருக்கும் கருப்பசாமி போன்ற காவல் தெய்வங்களுக்கு தான் உயிர் பலியிடும் வழக்கம் இருக்கிறது. ஆனால் காலப்போக்கில் இது மாரியம்மனுக்கு செய்யும் வேண்டுதலாகி கொண்டிருக்கிறது. சிறப்பு விழாக்கள். ஆடி, தை, பங்குனி மாதங்களில் செவ்வாய், வெள்ளிக்கிழமைகளில் தென் மாவட்டங்களின் பல ஊர்களிலிருந்தும் அதிகமான மக்கள் வருவதால்
இந்த நாட்களில் மாரியம்மனுக்கு சிறப்பு வழிபாடுகள் செய்யப்படுகின்றன. இந்த மாதங்களில் கடைசி வெள்ளிக்கிழமைகளில் அதிக அளவில் கோயிலுக்கு பக்தர்கள் அதிகமாக வருகின்றனர். தற்போது ஞாயிற்றுக்கிழமை மற்றும் அரசு விடுமுறை தினங்களிலும் அதிகமான மக்கள் இந்த கோயிலுக்கு வந்து செல்கின்றனர். துணை கடவுள்கள். இருக்கன்குடி மாரியம்மன் கோயிலில் வாழவந்தம்மன், ராக்காச்சியம்மன், பேச்சியம்மன், முப்பிடாரியம்மன் போன்றவர்களுக்கும் காவல் தெய்வமான கருப்புசாமிக்கும் துணை கோயில்கள் உள்ளன. மதுரையிலிருந்து கன்னியாகுமரி செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் சாத்தூர் நகர் இருக்கிறது. இங்கிருக்கும் பேருந்து நிலையத்திலிருந்து இருக்கன்குடிக்கு நகர பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. ரயில் பயணத்தில் மதுரையிலிருந்து தூத்துக்குடி, திருநெல்வேலி, நாகர்கோயில் செல்லும் வழியில் இருக்கும் சாத்தூர், விருதுநகர் போன்ற ஊர்களுக்கு சென்று அங்கிருந்து பேருந்து மூலமாக இருக்கன்குடிக்கு செல்லலாம்.